வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு பிரிண்டர். கெனானோட ஒரு புத்தம் புது பிரிண்டர் இது G3060. ஸோ 3000 சீரீஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் பிரிண்டர் இது. பர்சனலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா G3000. என்னோட யூஸுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து G3060. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 சீரீஸில் நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது, மாடல்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி அதெல்லாம் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இதோட விலை வந்து ஒரு 17,000 ரூபாய்க்கிட்டே இருக்குது. அப்புறம் சில பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குற ஒரு சில கொஸ்டின், அதாவது ஏற்கனவே நான் போட்ட பிரிண்டர் வீடியோவில் நான் கடை யூஸ் பண்ணுறேன், கடைக்கு இது யூஸ் ஆகுமா அப்படிலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கடைக்கு நீங்கள் ஒரு பிரிண்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வால்யூம் மந்த்லி எவ்வளவு யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு பிரிண்டர்லேயும் வந்து பிரிண்டர் டியூட்டி சைக்கிள்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப் டு 3000 பேஜஸ் பர் மந்த்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 3000 பிரிண்ட் எடுக்கலாம் இந்த பிரிண்டரில். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் சொல்கிறது உங்கள் தேவைக்கு அது போதுன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை என்னோட மாத தேவை வந்து 3000 பிரிண்ட்டுக்கு மேலேயே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாடல் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் யூஸுக்கு நீங்கள் பிரிண்டர் வாங்குனீங்கன்னா ஒரு பிரிண்டர் ஒரு டீலர்கிட்ட போய் பேசி உங்களோட ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும் அதெல்லாம் கேட்டு பார்த்து ஒரு முடிவு பண்ணி அதுக்கு தக்கன உள்ள மாடல் வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆஃபீஸஸ் மற்றும் வந்து வீட்டு யூஸுக்கான ஒரு பிரிண்டர்ஸ். சின்ன ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, பிரிண்டிங் ரொம்ப தேவை இருக்காது அப்படின்னா இது வாங்கலாம். ஸோ இந்த 3060 ஓப்பன் பண்ணி காண்பிக்கிறேன், எப்படி செட்டப் பண்ணணும், அப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தருங்க. கீப் மோட்டிவேட்டிங், கீப் சப்போர்ட்டிங். வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10.8 IPM பிளாக்ல மற்றும் 6 IPM கலர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஐபிஎம்னா இமேஜஸ் பெர் மினிட். யூஸ்வலாக சில பிரிண்டர்ஸில் வந்து பிபிஎம் பேஜஸ் பெர் மினிட் போட்டிருப்பாங்க. அது வந்து வெறும் டெஸ்ட் பிரிண்ட். ஐபிஎம்ங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பீட் ரேட்டிங். அதாவது வேர்டு, எக்ஸல், பிடிஎஃப் ஃபைல் வித் இமேஜஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டுக்கான ஒரு ரேட்டிங் இது ஐபிஎம். இந்த பிரிண்டர் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். பிரிண்ட், காப்பி, ஸ்கேன் பண்ணலாம். வயர்லெஸ் பிரிண்டிங் சப்போர்ட் உண்டு. பாக்ஸில் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்கிறேன். பவர் கார்டு, கலர் இங்க் பாட்டில்ஸ், இது வந்து பிளாக், எல்லோ, சியான் மற்றும் மெஜெண்டா கலர்ஸ். பிளாக் மற்றும் கலர் இங்க் ஹெட்ஸ், பிசி டு பிரிண்டர் கேபிள், சிடி மற்றும் டாக்குமெண்ட்ஸ். சிடி எல்லாம் இப்போ தேவையில்லை, கேனான் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதான் வந்து கேனான் 3060 பிரிண்டர். ஃப்ரண்டில் வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஃபினிஷிங் தந்திருக்காங்க. பட்டன்ஸ் மற்றும் 2 லைன் எல்சிடி டிஸ்பிளே மேலே இருக்குது. மேட் இன் வியட்நாம்னு பின்னாடி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரிண்டரை செட்டப் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானதான், நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிரிண்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க இன்ஸ்டாலேஷன் டெமோ கூட அவங்களே வந்து பண்ணி தருவாங்க. ஸோ கால் பண்ணி சப்போர்ட்டுக்கு கால் பண்ணால் அவங்களே வந்து தருவாங்க. பட் இப்போ நான் எப்படி பண்ணணும்னு காண்பிக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து இந்த பிரிண்ட் ஹெட்டை வந்து மாட்டணும். ஸோ இந்த 2 பிரிண்ட் ஹெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்சின்னு மார்க் பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் கலர். ஸோ பிரிண்டரில் அந்த பொருத்தக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பிஎன்சின்னு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துல வந்து அதை நீங்கள் டைரெக்டாக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ அதற்கான ஸ்லாட் அதை வச்சுக்கிட்டு அந்த லிட்டை நீங்கள் மூடிடுங்க. அப்புறம் வந்து மேலே 2 பட்டன் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்டு வரும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பிரிண்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க் ஃபில் பண்ணியாச்சான்னு கேட்குது. ஸோ அதனால் இங்கு இப்போ ஃபில் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்க மாதிரி கலர் கோஆர்டினேட்டட். அந்தந்த கலர் டேங்கில் அந்தந்த கலர் பாட்டில் ஃபில் பண்ணணும். ஈஸியாக டேங்கை லிட்டை இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி மேலே இந்த பாட்டிலை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸ்பில் ப்ரூஃப், வெளியில் சிந்தாது. ஒரு ரீஃபில் இங்க் பாட்டில் வந்து நீங்கள் தனியாக அப்புறம் நீங்கள் விலைக்கு வாங்கினா ஒரு 400 ரூபா கிட்ட கிடைக்கும். பிளாக் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6000 பேஜஸ் எடுக்கலாம். கலர் பிரிண்ட்னா ஒரு 7700 பிரிண்ட்ஸ் எடுக்கலாம் இந்த பாட்டில்ஸில். ஸோ வந்து பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். இதான் வந்து இங்க் டேங்க் பிரிண்டரில் அட்வான்டேஜ். ஈஸியாக ரீஃபில் பண்ணலாம், ரீஃபில் காஸ்ட் குறைவு, ஸோ ரன்னிங் காஸ்ட்டும் குறைவு. ஃபில் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் போய் இங்க் ஃபில்டு ஓகேன்னு கொடுங்க. செட்டப் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். அப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். காப்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99 பிரிண்ட் ஒரே டைமில் நீங்கள் கொடுக்கலாம். காப்பி மோடில் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்லார்ஜ், ரெடியூஸ், காப்பி இன்டென்சிட்டி, பேஜ் சைஸ், மீடியா டைப், பிரிண்ட் குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ஈகோ செட்டிங், குவைட் மோட், டெம்ப்ளேட் பிரிண்டிங்னு வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை செட்டப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிரிண்ட் பண்ணணும்னா கேனான் பிரிண்ட் இங்க்ஜெட் செல்ஃபின்னு ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வைஃபை செட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து பிரிண்ட் எடுக்கலாம். இப்போ சில பிரிண்ட் எடுத்து காண்பிக்கிறேன்.
இது வந்து கலர் ஃபோட்டோ பிரிண்ட் A4 சைஸ் கிளாசி ஃபோட்டோ பேப்பர் பிரிண்ட். இது வந்து 4x6 சைஸ் மேட் பேப்பர். பிரிண்ட் கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ பிரிண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Canon தர ஸ்பீட் டெஸ்ட் ரிசல்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிதானமாக செக் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் ஒரு நார்மல் லெட்டர் டாக்குமெண்ட், ஒரு ஃபுல் பிரிண்ட் கொண்ட ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 34 செகண்ட்ஸ் கிட்ட ஆகுது. 4x6 கலர் ஃபோட்டோ எடுக்க வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு 1 நிமிஷம் கிட்ட ஆகுது. இது என்னோட ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் யூசேஜ் டெஸ்ட் ரிசல்ட். ஸோ இதான் வந்து Canon G3060 மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். காப்பியர் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கிடையாது, பட் மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டபுள் சைடு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி அதில் போட்டு டபுள் சைடு பிரிண்டிங் எடுத்துக்கலாம். பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஒயர்லெஸ் பிரிண்டிங் சப்போர்ட்டும் இருக்குது, காண்பிச்சேன். LCD டிஸ்பிளேயில் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வீட்டுக்கு யூஸுக்கு, ஒரு ஸ்மால் ஆஃபீஸுக்கு ஏற்ற ஒரு பிரிண்டர் இது. இதான் வந்து Canonோட G3060. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட விமர்சனம் பார்க்குறதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.